வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் புதிய மசோதாவிற்கு எதிராக அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் சுமார் 20 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனு தாக்கல். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அனுர முன்வைத்த முக்கிய வாக்குறுதிகளில் 10 வாக்குறுதிகள் 2025 நவம்பர் மாதத்துக்குள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல். தெற்குக்கும் வடக்குக்கும் ஒரே சட்டம் அமல்படுத்தப்படும் என்று வலியுறுத்தும் அனுர சட்டவிரோத விகாரை விவகாரத்தில் நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பது ஏன் என்று அருட்தந்தை மா சக்திவேல் கேள்வி. அடக்குமுறையும் சர்வாதிகார போக்கும் முன்னிலைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் செயல்படுத்தப்படுகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் நோக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள புதிய மசோதாவிற்கு எதிராக அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் சுமார் 20 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வழக்கில் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஓய்வூதியம் வழங்கப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை மட்டும் குறைப்பது நியாயமற்றது என்றும் மனுதாரர்கள் சார்பில் முன்வைக்கப்படும் வாதமாகும். மனுதாரர்கள் சார்பாக வழக்கறிஞர்களாக செயல்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் முன்னிலையாக உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளர் முன்னாள் உறுப்பினர் பிரேமஸ்ரீ மானகி நாட்டின் நீதித்துறை அமைப்பால் நீதி வழங்கப்படாவிட்டால் சர்வதேச நீதிமன்றத்திற்கு சென்று உரிமை பெற்ற உறுப்பினர்களின் போராட்டத்தை தொடரும் என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் ஓய்வூதிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய நீதிமன்ற பிரச்சனையாக அமையும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் முன்வைத்த முக்கிய வாக்குறுதிகளில் 10 வாக்குறுதிகள் 2025 ஆண்டு நவம்பர் மாதத்துக்குள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அனுர மீட்டர் எனப்படும் விஞ்ஞான கண்காணிப்பக தளத்தின் சமீபத்திய புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. அதன் முடிவுகளின்படி 10 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் மேலும் 10 வாக்குறுதிகள் நடைமுறை முன்னேற்ற நிலையில் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதேவேளை 9 வாக்குறுதிகளில் இதுவரை கணிசமான முன்னேற்றம் எதுவும் காணப்படவில்லை என்றும் ஒரு வாக்குறுதி தோல்வியடைந்ததாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் ஜனாதிபதியின் 2024 ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களும் 2026 ஆண்டுக்கான பாதீட்டில் அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனினும் அண்மையில் ஏற்பட்டிருந்த தித்வா சூறாவளியின் தாக்கத்திற்கு முன்னரே இந்த மீளாய்வு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார சீர்திருத்தம், ஊழல் ஒழிப்பு, காவல்துறை மற்றும் சட்ட ஒழுங்கு, ஆட்சி முறை மேம்பாடு, சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் ஆர்வம் காட்டும் துறைகள் இந்த ஆய்வின் முக்கிய கவனப்பொருளாக அமைந்துள்ளன. தெற்குக்கும் வடக்குக்கும் ஒரே சட்டம் அமல்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார வலியுறுத்தும் நிலையில் சட்டவிரோதமான விகாரை விவகாரத்தில் அவர் நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பது ஏன் என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை ஒன்றில் தைப்பொங்கல் தினத்திலே வடக்குக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி சட்டவிரோத விகாரைக்கு எதிராகவும் இராணுவத்தால் தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்படுவதை எதிர்த்தும் போராடும் மக்களை இனவாதிகள் என்று சித்தரித்து தமிழர் தாயக மக்களை ஜனாதிபதி அவமதித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுவே தமிழர் திருநாளில் தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசா என்று வினவிய அவர் இதற்கு எதிரான கண்டனத்தை தமிழ் தேசப்பற்றாளர்கள் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். தாயிட்டி விகாரையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நீதி என்பது சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றி மக்களின் காணிகளை அவர்களிடமே மீள ஒப்படைப்பதே என்றும் அதுவே தமிழர்களுக்கான உண்மையான நீதியாக அமையும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் அனைவருக்கும் சமம் என்று கூறும் ஜனாதிபதி தற்போதைய விகாரை விவகாரத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றார் என்று கேள்வி எழுப்பிய அருள்தந்தை சக்திவேல் சிங்கள பௌத்த பேரினவாத அழுத்தங்களுக்கு அவர் அஞ்சுகிறார் என்றும் நாகவிகாரை பிக்குவே ஜனாதிபதியை சந்தித்த பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதவாதத்தின் தாக்கத்தில் இயங்கும் ஒருவர் சொந்த காணிகளை மீட்க கோரி நடைபெறும் போராட்டங்களை இனவாதமாக வர்ணிப்பதில் எந்த நியாயமும் இல்லை. அத்துடன் தேர்தல் காலங்களில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக கூறியவர் அதற்கான உத்தரவாதங்களை வழங்கவில்லை என்றும் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக தெளிவான நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ் மக்களின் நிலங்கள் பல்வேறு வடிவங்களில் ஆக்கிரமிக்கப்படுவது போல தமிழ் மக்களின் தேசிய அரசியலிலும் போலி அரசியல் நிகழ்வுகளாலும் ஆக்கிரமிக்கப்படும் அபாயம் நிலவுகிறது என்று எச்சரித்த அவர் இதற்கு எதிரான முழுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வரவிருக்கும் சுதந்திர தினத்தை தமிழர் தேசம் தழுவிய கரை நாளாக கடைபிடிக்க அரசியல் தலைமைகளும் சிவில் சமூக அமைப்புகளும் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக தேர்தல்களை சந்தித்து புதிய கல்வி சீர்திருத்தங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளை விரைந்து தீர்த்து மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்க நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்வின் போது மகாநாயக தேர்தல்களிடம் ஆசி வழங்கியவர் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வழங்கியிருந்தார். அமைச்சர் தெரிவித்த போது கடந்த ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்த போது இந்தியாவின் பௌத்த சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு சின்னங்களை இலங்கை மக்களும் வழிபட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்மொழிந்திருந்தார்.
அதன்படி இந்த சின்னங்கள் வரவிருக்கும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்குள் நாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று மகாநாயக தேரர்களுக்கு விளக்கப்பட்டது. முன்னெடுக்கப்படாமல் இருந்த கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எந்த ஒரு சீர்திருத்தமும் முழுமையாக நடைமுறைப்படாமல் இருப்பதற்கு காரணமானது தரம் 6 பாடநூலில் ஏற்பட்ட சிறு தவறு மட்டுமே. இதற்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அது தவிர எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் போல வேறு எந்த தவறான விடயங்களும் பாடநூலில் உள்ளடக்கப்படவில்லை என்றும் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த ஆதரவு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஜனாதிபதியிடம் கடிதம் மூலம் கோரிக்கை வழங்கப்பட்டு தேவையான சீர்திருத்தங்களை செய்து கல்வி சீர்திருத்தங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளோம் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அடக்குமுறையும் சர்வாதிகார போக்கும் முன்னிலைப்படுத்தப்பட்டு தற்போதைய அரசாங்கம் செயற்படுகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். 1988 மற்றும் 89ஆம் ஆண்டுகளில் அரசியல் சூழலை மீண்டும் உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்றிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சிறையில் அடைக்கப்பட்டாலும் தமது அரசியல் பயணம் நிறுத்தப்படாது என்றும் தேசியத்தை மையமாக கொண்ட அரசாங்கம் ஒன்றை நிச்சயமாக நிறுவுவோம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதேவேளை கட்சியை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் பொதுஜன பெரமுனவுடன் இணையுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 30 ஆண்டுகளாக நீடித்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் விளைவாகவே இன்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு சென்று அச்சமின்றி நடைபயிற்சியில் ஈடுபட முடிகின்றது. கடந்த காலங்களில் அரசியல் கட்சியாக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டதன் காரணமாக தங்களின் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்ததாக சுட்டிக்காட்டிய அவர் அந்த தவறுகள் தற்போது திருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் சிறந்த முறையில் ஆட்சியை அமைப்பதற்கான தயாரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். தேசியத்தை முன்னிலைப்படுத்தியே தாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றும் தேசியத்திற்காக குரல் கொடுப்பவர்கள் அனைவரும் தங்களுடன் இணையலாம் என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தேசிய நலன்களுக்கு எதிராக செயற்படுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். பல்வேறு காரணங்களால் கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுனவை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் வந்துள்ளதாக கூறியவர் அனைவரையும் இணைத்துக் கொண்டு எதிர்கால அரசியல் பயணத்தை முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அடக்குமுறையிலும் சர்வாதிகாரத்தாலும் அரசியல் முன்னெடுக்கப்பட முடியாது என்பதை அரசாங்கம் உணர வேண்டும் என்றும் 88, 89 காலப்பகுதி போன்ற சூழலை மீண்டும் உருவாக்க முடியாது என்றும் கூறிய நாமல் ராஜபக்ச சிறைகளாலும் தங்களின் அரசியல் பயணத்தை நிறுத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார். டொலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். குருநாகலில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வடக்குக்கு சென்று அரசியல் நோக்கங்களுக்காக மதங்களை அடிப்படையாக கொண்டு கருத்துக்களை வெளியிடுவது தவிர நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தினசரி நுகர்வு சந்தைகளுக்கும் கவனம் செலுத்த வேண்டும். அதேவேளை கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவாக இல்லை. பிரதமர் ஹரணி அமரசூரிய சில சீர்திருத்தங்களை முன்னெடுக்குமாறு கூறுவதாகவும் அதற்கு எதிராக ஆளும் தரப்பினர்கள் கருத்து முன்வைக்கின்றார்கள் என்றும் பண்டாரா தெரிவித்திருந்தார். அரசாங்கம் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களை ஒருமித்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கல்வி சீர்திருத்தங்களின் நோக்கம் மற்றும் நடைமுறை பற்றி நாட்டுக்கு தெளிவாக விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். மேலும் தரம் 6 ஆங்கில பாடநூலில் உள்ள சிறு இணையதள முகவரி பிரச்சனை அல்ல. முழு கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விமர்சனங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் முன்வைத்து வருகின்றனர். ஆகையால் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தி தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.